தம்பி டைம் என்னப்பா? ஐயோ 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 எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. 23 பாயிண்ட் எடுத்தா நான் வின்னு. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு. யோ பெருசு, போற வழியில லாரிக்காரன் சங்கு ஊதிர போறான், பாத்து போ. மனுஷன் தானே நானு, பயப்படாத. உட்கார்னேன் 10 விரல் இருக்குது, 2 கால் இருக்குது. பயப்படாத பயப்படாத. ஒரு காதல் சமாச்சாரம். காதலா? ஒரு பொண்ணை நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என்ன கைட்டு விட்டு போயிட்டா. அந்த பொண்ணை நினைச்சு பச்சை குத்துறது. அதனால இந்த பச்சையை எப்படியாவது அழிச்சாகணும். இந்த பச்சையை பார்த்தா எந்த பச்சையை என்ன பார்க்க மாட்டேன். இதுக்காக தான் இந்த புறாண்டு புறாண்டியா? நான் பக்கத்து ஊர்ல 10 பேய விரட்டி இருக்கேன். உள்ளூர்ல என்ன இந்த விரட்டு விரட்டியப்பா? ஏன்பா பாக்குறதுக்கு இது நல்லா தானே இருக்கு, எதுக்கு அழிக்கணும்? இந்த பச்சையை அழிச்சாகணும். கண்டிப்பா அழிக்கணும். எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அழிச்சே ஆகணும். அழிக்கணுமா? ஆமா. அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல, காசு நிறைய செலவாகுமே. பரவாயில்ல, நான் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேன். இந்தாங்க, நல்ல மருந்தா கொடுங்க. இந்தா, இத தடவை சரியா போயிடும். இது தடவை சரியா போயிடுமாண்ணே? நீ வேறப்பா, இந்த ஊர்ல என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவன் கை கால் விளங்காதவன நடந்து போயிட்டு இருக்கான். இத நீ என்னைக்கு தடவை ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்து நீ என்ன தேட ஆரம்பிச்சிருவ. அப்படிங்களாண்ணே? பாக்கலாண்ணே. சரிங்கண்ணே, போயிட்டு வா போயிட்டு வா. அண்ணே, குரங்கா பிறந்திருப்பான் போல. ஏன் வேட்டு சட்டையை என் பொண்ணு துவைக்கிறா, அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை பேத்தி பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கண்டா கண்டுபிடிச்சே எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்காரன் தேடிட்டு இருக்கானே. உங்களுக்கு இல்லாதா? நான் எல்லாரும் எத்தனாவது வீட்டுல கொண்டு போயிருக்கீங்க. அம்மா திருத்தா, அண்ணன் சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போஸ்டா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சு, வேகமா வந்துருவா. சாப்பிடுறியே? இதோட உனக்கு கால்ரா வாந்தி. நல்லபடியா நல்லபடியா. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என்னது? 4 நாளைக்கு முன்னால வச்சுதான். இது ஏன் அன்னைக்கு யாருக்க கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாய்க்கு கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது, அதான் இது. என்னது நாய் சாப்பாடா? அட பாவி, உதாரணத்துக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லணும் சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லணும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டல ஒண்ணுக்கு போகும். குழந்தை இந்த பாத்திரம் தான் ஒண்ணுக்கு போகுமா? அடே, என்ன அசிங்கப்படுத்தியடா. இந்த வீட்டுல நான் ஏதாவது ஒண்ணு தூக்கிறேன்டா. ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்டுல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? ஓடி உள்ள, ஓடி உள்ள. அலமர உச்சியிலே அழகான சிட்டு கூட்டம் அண்ணும் பெண்ணும் சகவாசம் பண்ணும். என்ன நல்ல முடியா? என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டு வர்றீங்க? வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வந்துட்டாலே பாட்டு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு தெரியாதா? பாட்டு வரலாங்க, பாட்டோட வாசனை வரலாமா? அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா கொண்டாடிக்கு பூ வாங்கி கொடுக்குறேன். என்ன அல்வா வாங்கி போறது ரொம்ப அறிவாளியா இருப்பான் போல இருக்கு. அவனே கேளு. இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கியே, குடிச்சா உயிர் காப்பதுன்னு தெரியாதா? நான் குடிச்சது விஷத்தை தனியார் வித்தானே, அரசாங்கம் வித்தானே, விஷம் தானே. என்ன சொல்ற? இது வரைக்கும் எங்க பரம்பெல்லாம் குச்சி குச்சி வந்துக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல. நீங்க மட்டும் அதை எப்படி விஷம்னு சொல்றீங்க? எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி ஏதாவது வச்சிருக்கியா? வெளியில எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன். அதான் இது. எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே. இப்போ இது பிராணி இல்லையா? ஆமா. இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா? இருக்காதியா? ஒரு பேச்சு சொன்னியா? அந்த வெண்டைக்காய் கோச்சுக்கிறீங்க. இப்போ இதுல புழு இருக்கா? இல்ல. இத பாக்கலாம். இதுல இருக்கா? இதுல இல்ல. இத பாரு. இதுல இருக்கா? இதுல இல்ல. இல்லையே. இத பாத்தியா? இதுல இருக்கு. இதுல புழு இருக்குல, உள்ள போட்டேன். எப்படி? அட பாவி, என்ன 60 ரூபாய் பழக்கல புழு போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியா? உள்ள விழுந்த புழு என்னாச்சு?
செத்து போச்சு. இது வந்து என்ன தெரியுது? வாழ்க கவர்மெண்ட். இல்ல ஒரு புழு பூச்சி உள்ள போறதுக்கே அது செத்து போச்சு. இதே மாதிரி நம்ம ஓத்துக்குள்ள எத்தனை புழு இருக்குது, அதனால அந்த புழு சாகுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் மருந்து தயாரிச்சு விக்குதே, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். டேய் உங்களை எல்லாம் யாரும் திருத்தவே முடியாதுடா. இந்தடா கோட்டர் எடுத்துட்டு போய் சேர்றான். என்னது போய் சேரலாம்? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து ஒரு சரக்குல புழுவை போட்டு குடிக்க முடியாம பண்ணிட்டியே, துட்டையடே. இவன் எப்படி திருத்துறது? அங்க என்ன குத்து குத்து என் கோட்டரை கொடு. இந்தாங்க உங்க கோட்டர். இதுல தான் புழுவை போட்டுக்கலாம். நல்ல கோட்டை கொடு. நல்ல கோட்டர்னா அப்படின்னா என்னங்க பேசும்போது அடிச்சிட்டீங்க? அப்ப நான் கொஞ்சம் சேர்க்க உங்களை கொலைய பண்ணிடுவேன். என்னங்க கொலை பண்றேன்றா? மரியாதை என் காசை கொடு. நீ காசு வாங்கிக்கோ. என்னங்க இது அநியாயம்? இருந்த 65 ரூபாய் புடிங்க போட்டான். இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. எவன் எக்கரேட் போனா நம்மளுக்கு என்ன? அண்ணா நான் வரட்டேனே. ஏங்க உடைஞ்சு போன காய்க்கெல்லாம் எவங்க காசு தரதே? காசு கொடுப்பேங்க. ஆனா இல்லைங்க. அப்படிங்களா? இருங்க அந்த ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வரேன். ஒண்ணு இல்ல, அண்ணன் எங்க வெள்ளைங்கிலியுமா போயிட்டு இருக்கீங்க? சும்மா ஊருக்குள்ள. அப்படிங்களா? துண்டு புதுசா இருக்க. என்ன துண்டு? சட்டை கூட நல்லா இருக்க. அப்படின்னா கழட்டுங்க கழட்டுங்க. இது கட்டுறீங்க? வேட்டி வேட்டி. என்ன வேட்டி? என்ன வேட்டி? இருங்க இருங்க. வேட்டி இல்லைன்னா ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கொடுங்க. டிரைவர் வருடா. ஓடி பேர் நாயர் ஊருக்குறீங்களா? ஊருக்குள்ள தலை காட்டக்கூடாது. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? தண்ணி சுடுவதென்ன? இதான் நம்ம கோட்டையா? ஏய் செண்பகம், ஏய் செண்பகமே, செம்பு எங்க போன செண்பகம்? ஏய் செம்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா நீ இங்கதான் இருக்கியா? ఒరే ఎవర్రా నువ్వు? லுவா, நான் தான் உன் வீட்டுக்காரன். ఏమి కావాలి? காவாலியா? நான் நல்லா உன் புருஷன். ఎందుకురా నువ్వు లేటు? நான் இல்லாத கேப்ல நீ தெலுங்கு கத்துக்க. நீ ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஓகே ஓகே ஓகே. ராஜாத்தி, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு தெரியுமா? உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வச்சுக்க. ஓகே. உனக்கு நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப செல்லாம். சீக்கிரமா வந்தாதான் நான் பொண்டாட்டி. லேட்டா வந்த நான் சந்திரமுகி. மவனை சோறாக்கி வச்சிருக்கேன். தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து. என்ன செல்லம், பிஸ்கட் சாப்பிடுறியா? அம்மா கொஞ்சம் கொடு. தாத்தா நல்லா கொடு. ஏண்டி உன்னை எப்பவும் சொல்லிருக்கேன், குழந்தை வெளிய வச்சு குஞ்சாது. உள்ள கூட்டு போடி. செல்லம், யோ இது என் அழகு செல்லையா? என்னையா நீ? எப்படியோ போங்க, வந்து காசை கொடு. யோ யோ எங்கயா போற? நைட்டுக்கு வரும்போது பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாயா. அல்வா இந்த கண்ட கர்மாத திண்டுதான் உன் கலர் இல்லாம ஏன் கலர் இல்லாம நடுவுல ஒண்ணு பிறந்திருக்கு. ஏண்டி ஊருக்கு வெளியில போனா பாக்குறவங்க பார்வைக்கு இல்ல, கேட்கிற கேள்வி பதில முடியாம இருக்கு. ஒன்னெல்லாம் என்ன மாதிரி கருப்பா ஒரு குழந்தை பிறந்திர கூடாதுக்காகத்தான் வயசா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே போற மாதிரி உனக்கு பிறந்திருக்கு பாரு. என்ன பத்தி பேசு, என் வயச பத்தி பேசுன அவ்வளவுதான். என்ன சக்கியனே? ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னது லேட்டா? நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் உனக்குதான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறது தெரியக்கூடாது. அப்படின்னா ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து. அப்படி கேளு. காசு காசு வந்துக்கோ. கரும்பு முடிச்சோனே. அப்புறம் அண்ணே முக்கியமான விஷயம். என்ன சொல்றா? இந்த வரேன். அது ஒண்ணு இல்லண்ணே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜரமையா இருக்கான்ல, ஆமா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழிய பார்த்து கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? என்னன்னு எப்படி கேட்டுக்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் யாரா அது? டேய் யாராவது ஊருக்குள்ள அலைமுறைமா தெரியுது? அண்ணன் முன்னாலே படியில மடிச்சுக்கிட்டீங்க. அவுத்து விடுறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாட்கள் தான் சனியை உட்கார்ந்து இந்த ஆட்டா எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லது தானே சொல்வ? நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்டலுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன? தம்பி சக்திவேலு, நான் என்ன சொன்னங்கிறது இவனுக்கு கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களா பசங்களா? நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? அப்ப நான்
நான் குடிச்சவங்களுக்கு தானே சொன்னேன். அப்ப இது என்ன, நானும் குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளே, எனக்கு 7 நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும். உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த நுங்க எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? டேய், என்னன்னு கேட்டு செஞ்சு சொல்லடா. என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்துமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். உடம்பு சார் வர மகராச கேட்டதும் கொடுக்குறேன். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரிங்க, முயற்சி பண்றேன். எனக்கு என்ன இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. இந்தாங்கண்ணே. என்ன இது? துணி. தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இத கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? புரியாத. அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல், பாத்தீங்களா என்ன கொழுப்பு உனக்கு? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிடுறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா? டேய் போறியா? எப்படியா என்ன அண்ணன் கூப்பிட போறியா? கூப்பிடு அண்ணே. இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே? எங்க போறீங்க? நான் எங்கம்மா உனக்கு? நான் உங்களை கேட்கல, அக்காவை கேட்டேன். எங்க போறேன்? அச்சோ, என்ன இப்படி ஆயிட்டானுங்க? எஸ்கியூஸ் மீ, பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி போனோம்? இப்படியே போய் அப்படி போனா தெரியும் தெரியும் கட்டி பிடிச்சா அதுக்கே அடிக்கிற. வாயா போலாம். என்னது தெரியாம கட்டி பிடிச்சானா? அப்ப இத விட்டுட்டு போக சொல்றியா? நான் விட மாட்டேன். இந்த அநியாயத்துக்கு யாரும் ஊருக்குள்ள இல்லையா? ஐயா ஊருக்குள்ள இல்லையா? ஓடி வாங்க. ஏய் என்னாச்சு என்னாச்சு? நான் இருக்கேன். நல்லவரே வாங்க. ஒரு அறாரத்தை என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாங்க இவன். ஏய் எப்படி அறிஞ்சா அவன் கட்டி பிடிச்சான்? ஐயோ கட்டி பிடிச்சானே. எல்லாம் கட்டி பிடிச்சா தெரியும். நீ எப்படி அறிஞ்சா? ஐயோ இவனை கட்டி பிடிச்சா, இவனை கட்டி பிடிச்சா. ஐயோ இதுக்கு யாருமே இல்லையா? ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்ன ஐயா ஒரு அறாரத்தை என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. அரைஞ்சா இப்படியா கட்டி ஐயோ கட்டி பிடிச்சானுங்களே. அப்படியா? அப்ப என்ன அரைஞ்சு பார்க்கலாம். அது இப்படிதான். என்னமா புருஷனை பார்த்து டேய்ன்ற? யோ, நான் அப்பவே சொன்னேன், தெரியாம கட்டி பிடிச்சிட்டா போயிடலான்னு சொன்னேன். இப்ப நீ பண்ண ரகளையினால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க. அங்க பாரியா. என்னடா இது இப்படி லைன்ல அலையறீங்க? ஐயோ ஊராடா இது, இப்படி அலையறானுங்களே கடவுளே. ஐயோ அம்மா சண்முகம். டேய் டேய் ஷூட்டிங்கரா? வணக்கம் சார். என்ன சார் நீங்க ஷூட்டிங் இல்லையா? ஹீரோக்கு தங்கச்சியும் அடிக்கிற மணிக்கு வரல, அதனால ஷூட்டிங் இல்ல. இங்க யாரும் கிடைப்பாங்களா பாக்குறேன், யாரும் கிடைக்கல. இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னால தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? சரி பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆள் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அதான் பேச்சு. 5000 ரூபாய். 5000? ஓகே சார். சார் முதல்ல வந்து கார் ஆள் இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சுங்க, இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் பீரியட் ஆயிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் கார்ல இருங்க. வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டு கூடாதா? அதுக்கு சூட்டி நிப்பாட்டிட்டீங்களே. இங்கதான் சார், கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார், வாங்க வாங்க சார். சார் ஒரே நிமிஷம் உட்காரு, பொண்ணோட வர. சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப் சாப். என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம்? நம்ம குழந்தைங்களா? இல்ல என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ ஐயோ, இதே கேள்வித்தான் ஊர்ல பாக்குறவன் எல்லாமே என்கிட்ட கேட்டு கேட்டு 2 வருஷமா நான் தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. நீங்க குடிக்கிறீங்க. சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா, சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? அம்மா தெரிசா, நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சத வச்சுக்க, எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் சார் அந்த 5000.
கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ சொன்ன கேளுங்க. நல்ல குடும்பம் பஸ்ல இருக்கான். என்ன பார்த்தா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவான். ஓ அதான் விஷயமா? இப்ப வந்து புரிஞ்சுது. எவன்டா அவன்? அரசாங்க சட்டத்தை மீறி பஸ்ல தம் அடிக்கிறவன் யார்? அவன் என்ன எடுத்து கேள்வி கேக்குறது? அண்ணே வணக்கண்ணே. ஏண்டா பொட்ட புள்ள போற பஸ்ல தம் அடிக்கிறது தப்பு இல்லையா? உட்கார்ந்துட்டு சீட் இருக்கு, குடிக்கிற கம்பி இருக்கு, இதெல்லாம் இருந்து கூட ஒரே கப்ல ஒருத்தர வராங்க. அதோட இது தப்பு. எது நடந்தா தப்பு தப்பு தான். வீடு வெளியே போடுறான். போறேன். இதோ ஐயோ அப்பா. அதுதான் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய் ஊர் வந்தா ஜரங்க. பஸ் நிறுத்தா இறங்க இறங்க எல்லாம் இறங்க. போடா. இந்த பஸ்ல ஏறவே வேஸ்ட். உள்ளச்சாலை இறங்கிட்டு ஆப்பச்சாலை இறங்கிட்டு. தம்பி ஊர் வந்துருச்சு, டிரைவரே இறங்கிட்டாரு, நீங்க இறங்க. அதுல என்ன எதிர்க்கு ஒரு வண்டி வந்துதான் நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா. அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா? அது வந்து அந்த ஒரு இதனால ஒரு மேல அப்படி. எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி கொண்டு வந்தா அப்படிதான் நடக்கும். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதியார் பையன் தங்கம் இல்லையா? இறங்க இறங்க இறங்குங்கம்மா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா. எங்க வேட்டிய காணோம்? லுங்கி கட்டிட்டு வேட்டின்ற. ஐயோ எந்திரில உண்டு எங்க? ஐயோ அடடடடட, என் பக்கத்துல ஒரு பரதேசி உட்கார்ந்துட்டு ஜோப்புல கைய விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தது. நானும் தட்டுற மாதிரி தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த எழுதி வேட்டி உருகிடுச்சு. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் அவன அந்த வேட்டி உருகுறானுங்க? போன ஏய் என்ன நீ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்து இப்படி படுத்துட்டு இருந்தேன்னா எப்படி? பேசுறதுக்கு விஷயம் எதுவும் இல்லாம இல்ல. அப்ப பேசு. அது வந்து நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி வீட்டுல ஏதாவது பேசுனீங்களா? இதை கேட்க உனக்கு இவ்வளவு தயக்கம்? எந்த நேரத்துல உங்க மூடு எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் பயந்து பயந்து கேக்குறேன். நம்ம கல்யாணங்கிறது முடிவான விஷயம். தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவ படிப்பு முடிஞ்சோன்னா அவளுக்கு கல்யாணம், அடுத்தது நமக்கு கல்யாணம். ஓகே? டேய் மூஞ்ச மூடிட்டு வாடி. அங்கடி பார்க்காத. ஏன் துண்ட போறே? ஏயா டேய் கலர் காம்பினேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்ப ஊருக்கு பூரா உன்னை கிஸ் பண்ற மாதிரி பாக்குறாங்களேடி. நல்ல புண்ணாடி கூட கள்ள புண்ணாடி மாதிரி வெளியே கூட்ட வேண்டி இருக்கு. கூட வந்தாலே தாயத்தே பில்லி சுனிய காத்து கிட்ட வந்தா ஓடி போயிரும். அதிசய தாயத்தே. என்னங்க என்னங்க இங்க வாங்களேன். எனக்கு இந்த டாய்க்கு வேணும். அடி 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 பாடி இந்த பக்கம். உனக்கு எதுக்கு தாயத்து? சிக்க நான் இருக்கேன்ல. போடா. யோயா நெல்லியா. என்னங்க இந்த ஊர் கண்ணெல்லாம் எண்ணெயில தான் இருக்கு. இந்த ஊருக்கு மேல இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நல்வாருக்கு பரமசிவன் உண்மையில தான் இருக்கு. கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? அதுங்கடி அண்ணன் சொல்ல வேண்டியதானே. நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது. என்ன நல்லபடியா? என்னங்க சத்தம்? ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துட்டான். மூடு மூடு வரங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு நல்லபடியா. இப்படி சரி யாரும் இந்த ஐட்டம்? ஐட்டமா? இது என் பொண்டாட்டினே. மன்னிக்கணும், மனைவியா மறைச்சு வைக்கணும், வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும். அது சரி, தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா? ஆமா ஆமா, கண்டவங்கன்னு படாம இருக்கணுங்கிறதுக்காகவே தாயத்தை வாங்கி கட்டணும் போல இருக்கு. ஆமா, உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்திர அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. அப்படியா? என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க? நான் தாயத்தை விக்கிறவன் தான். அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா? டேய் இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச? அதை விடுங்க நல்லபடியா. அதை எப்படி விட முடியும்? அட அதை விடுங்க. அட விடுங்க, வாய் வழியா வந்துச்சு, காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு. அப்படி சமாச்சாரமா இது? டேய் எதுக்கு அவர் அடிச்ச? அண்ணே நான் கண்ணத்துல தான் அடிச்சேன். நீங்களா இருந்தா கொலையா பண்ணிருப்பீங்க. அதான் வேண்டான்றேன். அதை எப்படி வேண்டாம் சொல்ல முடியும்? இது யாரு? என் பொண்டாட்டியோட அண்ணன். அப்படி எனக்கு மச்சான். மச்சானுக்கு அவமானமா பாதுகாப்பு சும்மா இருக்க முடியுமா? அண்ணே இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டி தள்ளிட்டு போக முடியுமான்னு கேக்குறாருண்ணே. கேக்குறானா? ஆமா. பாவி. ஏய் பரமசிவம். அந்த குடும்பம் எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.